என்னோடய யூஜி ஃப்ரெண்டு ஒருத்தர் கேக் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அந்த கேக் கடைக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு பாஸ்கரன், இந்த கடையோட ஓனர். ஏன்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா, அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போற. என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏன்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? முழு வியாபாரியா மாறின என் நண்பனை அப்பதாங்க பார்த்தேன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி சீஸ், சாக்கோ மார்பிள், வெனிலா, சாக்கோ ட்ரஃபிள். சாக்கோ ட்ரஃபிள் வந்து சென்னையிலே நான் தான் பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்கு. எவ்வளவு? 350 தான். ஹாஃப் கேஜி. கடை எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கடை வந்து அசோக் நகர், ஜாஃபகான் பேட், பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், அப்போலோ பார்மசி கேட்டாப்ல கேக் ஷாப் போட்டாலே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். என்னையும் மனுஷனாக மதித்து ஒருத்தர் 2 பேர் இல்லைடா, 1200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குடா. மனோஜ்னு யார் வந்து என் சப்ஸ்கிரைபில் யாராவது வந்து மனோஜ்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸ்பெஷல் கேக் வந்து 1.5 kg 1200 இருக்கு. ஓகே, அவங்க பேர் மனோஜ்னு பேரை சொன்னால் 900 பண்ணி கொடுத்துருக்கோம். 900க்கு 1.5 கிலோ. என்ன கேக்கு? என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் எந்த ஃப்ளேவர் இருந்தாலும். இந்த கேக்காக நான் ஊர் தாண்டி வரணும் போனான்னு கேட்கறது எனக்கு புரியுது, உங்கள் மனசாட்சி எனக்கு புரியுது. இருந்தாலும் சரி, இந்த வழியாக போகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வாங்க. சரி, உண்மையை ஒத்துக்கிறேன். கடைசியாக வந்த வேலையை பார்க்கலான்னு ஒரு சாக்கோ ட்ரஃபிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். சரி, சாப்பிடும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கான்னு கேட்டேங்க. அன்பு, பாசம், அனைத்தும் போட்டு. ரேர் தான். சாக்கோ ட்ரஃபிள் வந்து 35. இல்ல இது ஜோக். காலேஜ் பற்றி, காலேஜில் நடந்ததை பற்றிலாம் பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு மெமரிஸை ரீகால் பண்ணிவிட்டு அங்கேருந்து